Hi friends, இன்னைக்கு வீடியோல ப்ளவுஸ்ல வந்து நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி பண்றது ஈஸியா பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ உங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. சைடு ஜாயின் பண்ற மட்டும் தான் காமிக்கிறேன். இப்போ உங்க அளவு ப்ளவுஸ்ல இடுப்பு சுற்றளவு எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு அளவு எடுக்கும்போது இந்த கொக்கி இருக்கு பாருங்க, கொக்கி மாட்டுறது அல்லது வி சைடு உள்ள பக்கத்தை விட்டுறணும். இதை மடக்கிட்டு அதுல இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். இடுப்பு சுற்றளவு எடுக்கும்போது பாருங்க எடுத்துக்கலாம். இந்த சைடு விட்டுருங்க, விட்டுட்டு மடிச்சுட்டு அதுல இருந்து எடுக்கிறேன். நல்லா டைட்டா பிடிச்சு எடுத்துக்கங்க. பாருங்க 30 இன்ச் இருக்கு. இந்த பிளவுஸ்ல வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச் இருக்கு. பாருங்க எழுதிக்கலாம். இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச். இப்ப 30ல பாதி எவ்வளவு? 15. இப்ப 15ஓட 1 கூட்டிக்கங்க. 15ஓட 1 கூட்டினா 16 இன்ச். இப்ப 11ஓட 1 கூட்டினா 16 இன்ச். இப்ப 16 இன்ச்ல பாதி 8 இன்ச். பாருங்க, இடுப்பு சுற்றளவு வந்து அந்த பிளவுஸ்ல வந்து 30 இன்ச் இருந்துச்சு. 30 இன்ச்ல வந்து பாதி எடுத்துக்கங்க. 30 இன்ச்ல பாதி வந்து 15 இருக்கு. அதோட 1 இன்ச்சை கூட்டிக்கங்க. 1 இன்ச்சை கூட்டினா 16 இன்ச். இப்ப 16ல பாதி வந்து 8 இன்ச். இப்ப இதை எப்படி மார்க் பண்றதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பிளவுஸ்ல நான் காமிக்கிறேன் பாருங்க. இதையும் சமமா இப்படி மடிச்சுக்கங்க. மடிச்சிட்டு இப்படி வச்சு பாருங்க. இப்ப 8 இன்ச் வரணும். இங்க இருந்து பாருங்க 8 இன்ச் இருக்கு. இங்க இருந்து இங்க வர 8 இன்ச். இது ஃப்ரண்ட்டுக்கு, இது பேக்குக்கு. இப்ப நம்ம பேக்குக்கு அந்த மாதிரி தான் அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு எப்படின்னா, இப்ப 8 இன்ச்ல 1 இன்ச் மைனஸ் பண்ணிடணும். 1 இன்ச் மைனஸ் பண்ணா 7 இன்ச். இது வந்து பேக் சைடு வந்து 1 இன்ச். 30ல பாதி 15, அதோட 1 இன்ச்சை கூட்டி 16 இன்ச்ல பாதி 8 இன்ச். இப்ப ஃப்ரண்ட்டுக்கு எடுக்கிறப்ப அந்த 8 இன்ச்ல 1 இன்ச் மைனஸ் பண்ணி இங்க 7 இன்ச். 7 இன்ச் எடுத்துட்டு இந்த கொக்கி சைட விட்டுறணும். இந்த கொக்கி சைட விட்டுட்டு இங்க இருந்து அளவெடுக்கணும். இங்க இருந்து அளவெடுத்தா இங்க 7 இன்ச்சும், அதே மாதிரி விக்கு இங்க இருந்து எடுக்கணும். விக்கு இங்க இருந்து இங்க அளவெடுத்தா 7 இன்ச்சும் வரணும். பாருங்க, இந்த சைடு வி பட்டியை சேர்த்து எடுக்கணும். கொக்கி சைடு விட்டுட்டு எடுக்கணும். இத விட்டுட்டு இங்க இருந்து எடுக்கணும். இத சேர்த்து இங்க எடுக்கணும் 7 இன்ச்சு. இந்த சைடு விட்டுட்டு எடுக்கணும். அவ்வளவுதான். இதான் சைடு ஜாயின் பண்றது. அதே மாதிரி இங்க கை நீளம் எடுத்துக்கங்க. கை நீளம் எடுத்துட்டு கை சுற்றளவு எடுத்துட்டு எவ்வளவோ அதோட அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். ஜாயின் பண்ணி ஒரேதா கோடு போட்டு ஜாயின் பண்ண வேண்டியதா. இவ்வளவுதான் நம்ம ஜாயின் பண்றது. இனி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.